மோட்டர் மாமா ஐவரி பாப்பா என்ன பண்றானு போக மாட்டேங்குது. இல்ல போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். போட்டான் அவன் கார்லாம் உடைக்கிறாங்க போடா. நீ உன் காரை உடைக்கிறாங்க தெரியுதா? அவனுக்கு காரை உடைக்கிறானுங்க. கார் ஒண்ணு உடஞ்சிச்சு பாரு. தெரியுதா இல்லையா? கடைசியில பிரச்சனை கார் உடச்சா முடிஞ்சிச்சு புரியுதா? அதுக்காக உடைக்கிறானுங்க. சாட்டுக்கு போறானுங்க. வெரி பண்றானுங்களே. இந்த 3 காரையும் தூக்கிட்டானுங்க அப்படின்னா இவனுங்க உள்ள போவே முடியாது. கோஸ்ட் அதுக்கு ஒரு பிரச்சனையே போயிடும். சூப்பர் கேர்ள் பாருங்க. 8 டீம் நம்பர் 8. ஆமா சூப்பர் கேர்ள் பாரு. என்ன இது? ஐயோ எல்லா காரையும் உடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான் எல்லாரும் உடைஞ்சிச்சு. அவ்வளவுதான் ஒண்ணே பண்ண முடியாது. ஒரே ஒரு கார் தான் இருக்கு. போட்டானுங்களா மாஸ்டர் மைண்டா பாரு. இன்னொரு உண்மையாலவே மாஸ்டர் மைண்ட் தான். இப்ப உள்ள போகணும் இல்ல ராஜா, உள்ள போகணும். இல்ல ஹார்ட்ஷிப் அடிச்சு என்ன பண்ணுவ? எப்படி வெளியே போகல. 19 டீம் இருக்குல்ல. இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுதா? எல்லாம் ராக்கெட் யூஸ் பண்றானுங்க. இவன் மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டியும் வச்சுக்கிறான். மோட்டரோட இம்பார்ட்டன்ஸ் இவனுக்கு மட்டும்தான் தெரியுது. மோட்டர் எவ்வளவு பெரிய வேலையை காட்டுது அப்படின்னு. இவ்வளவு ரன்னங்கள் நடந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சூப்பர் அப்படியே பொறுமையா நின்னுட்டு இருக்காங்க. இல்ல இப்ப சூப்பர் பாம்பா இருக்குது. மொபைல் டீமுக்கு தான் பிரச்சனை. என்ஜி பின்னாடி பக்கம் ஃபிளாங்க் பண்ணானா சூப்பர் கேட்ட மாட்டிக்குவாங்க. ஆமா இல்ல பாத்துட்டு இருப்பானுங்க ப்ரோ. ஏதோ பாம்பு பட்டிருக்கு. வெரி மதன் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? ஆஃப்டர் ஹேக் செக் நோபடி யூஸ் ஷாட் கன் ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு. ஆமா தல. உண்மை. இல்ல அது மட்டும் இல்ல, ஷாட் கனோட பவருமே கம்மி பண்ணிட்டாங்கல. இது ஒரு நல்ல ஒரு அடுத்த ஈவென்ட்ல இந்த ஈவென்ட்ல கிடையாது. கிடையாது அடுத்த ஈவென்ட் தான். அதுவும் ஒரே ஒரு பாயிண்ட் 1 ஒண்ணே கம்மி பண்ற பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 இல்லடா. இன்னும் அவங்க அடுத்த ஜோன் அவங்க ஃபயர் பண்ணிச்சா உள்ள வந்தாங்க. ஜோன் உள்ள போட்டுச்சு. அம்மாடா தப்புச்சாங்க. ஐவரி ஜோன்ல இருக்கான். ஐவரி டீம் வந்து சென்ட்ரல் ஜோன் 2.0 தண்ணி வண்டி அடிக்குறாங்க. பிடிஎஸ் 3.0 அடிக்குறாங்க. ஐவரி எல்லாரும் கொடுத்தா வண்டியை. ப்ரோ இன்னேரம் இப்ப பிடிஎஸ் நீங்க ஆமா டேய் அங்க இருந்து உள்ள இந்த வண்டி கொண்டிட்டாங்கடா. ஐயோ வண்டி வெடிச்சிச்சு பாரு. எல்லாரும் வண்டி ஓடிக்கறாங்க. ஒரு வண்டி இருக்கு. இன்னும் ஒரே வண்டி தான் இருக்கு. வண்டி எடுத்து போயிட்டு வண்டி எடுத்து முன்னாடி விடுறானுங்க. சுடுங்க அப்படி. எல்லாரோட வெஹிக்கிளையும் ஓடிக்கறாங்க. யாருமே ஜோனுக்குள்ள வர கூடாதுன்னு நினைக்கறாங்க அவங்க. ஐயோ இவங்க வேற ஒரு நல்ல ஒரு இப்போ தண்ணி வண்டி உடைச்சாங்கன்னா அவங்க பின்னாடி வச்சிருக்க இந்த வண்டி கூட எடுத்துட்டு வர முடியாது. மாட்டிக்கும் வண்டி. பாப்போம். பாருங்க தண்ணி வண்டி உடைச்சாங்கன்னா புகாட்டியும் மாட்டிக்கும். இவங்க மாட்டிப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா. யாரு? மொபைல் டீம் கண்டிப்பா மோட்டார் வரவே வராது. பறந்து தான் போணும். டாப் 5 ரொம்ப ஸ்மோக் போட்டு உள்ள வந்துருவாங்க. ஸ்மோக் போட்டு அந்த அவங்கள படிக்கணும். 2.2 அடிக்கணும். பிடி அத பாருங்க பென்சில் அடிக்கிட்ட வண்டியில ஓபன்ல வராங்க. இவங்க கண்டிப்பா வந்து மொபைல் டீமை வந்து புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ மொபைல் டீம். இங்க பாருங்க. மோட்டார் போட்டுங்கறானே. இங்க பாருங்க மோட்டார் போட்ட மாதிரி. இங்க பாருங்க வெட்டி டீமுக்கு மோட்டார் போட்ட மாதிரி ஐவி. தூக்கி ஓடுறானே பிஆர்டிஎம்லாம். இப்ப ஓடுறான். பிஆர்டிஎம் முட்டு ஓடுறான் ப்ரோ. எல்லாம் கிழிச்சிட்டு வர்றான் எட்டு. எங்க வந்துச்சா நம்ம ஏட்டுமே? பிஆர்டிஎம் இல்ல எங்க வெடிச்சா? விட்டு ஓட்டான் பாரு விட்டு. ஆமா. சிபியோ. இன்னும் ஒரே ஒரு பிஆர்டிஎம் இருக்கு இவங்கள்ட்ட. டீம் போடுங்க. ஆமா. இன்னும் இந்த ஐயோ இந்த பக்கம் வரதே ஆள் எல்லாத்தையும் உடைக்கறாங்கடா. உடைச்சி எரிதானே தெரியுதா இல்லையா? சத்தியமா என்டையர் கேமே சேஞ்ச் பண்ணிட்டா ஐவரி. சேஞ்ச் தி என்டையர் கேம். குளுத்துறான் ப்ரோ ஒரு பக்கம் பிஆர்டிஎம். அவ்வளவுதான் இந்த பிஆர்டிஎம் கேலி. இங்க பாரு இந்த மொபைல் டீம் அவன் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகவா அந்த பக்கம் என்ன பாக்குறான் அவன். இவன்ல வரவுடா ஏன்னா இவன் தான் ஹையஸ்ட் ஸ்கில் தெரிஞ்சிச்சு அவனுக்கு.
இவனுங்க மேலதான் ஃபுல் கண்ணு 22 கில் வேறயா. வஞ்ச வச்சா அவ்வளவுதானுங்க, வஞ்ச வச்சா அவ்வளவுதானுங்க, பார்த்தாவே தெரியுது. வெரி வெரி வெரி. பிஆர்எம் ரெடி பண்றானுங்க, ஒரு பிஆர்எம் ரெடி பண்றானுங்க. அங்க பாருங்களேன், மோட்டர் மறுபடியும் தூக்கிட்டான் ஐவரி. கரெக்டா ரன் பண்ணா கண்டிப்பா வந்து ஸ்கை ஓபி நாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அநேகமா அடுத்தது எவனா மோட்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுங்களை வெளியவே வரவிட மாட்டேங்கிறான்டா அவன். இங்க பாருங்க, வெளியே வந்தா மோட்டர் போற இவன் கூச்சிக்கிட்டே உள்ள வந்துடுறானுங்க. மோட்டர் எல்லா இடத்துலயும் போட்டுட்டு என்ன இந்த டீம் எல்லாம் என்ன? இங்க பாரு சூப்பர் கேர்ள் பாரு, இங்க பாரு இங்க பாரு சூப்பர் கேர்ள் பாரு, பெண்கள் டீம் பாரு. பின்னாடி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ வா ஐவீர் போடுது. ஆனா 2 கிலோ வந்துச்சுங்க. அவ்வளவுதான். ஒரு கிலோ இது பிரியா கேம். அவ்வளவுதான் மாட்டானுங்க ப்ரோ. இது பிரியா கேம் என்ன பண்ணுது பாப்பா. இது பிரியா கேம் என்ன பண்ணுது? என்ன ஜோனே வர முடியல உங்களால. நானும் வெயிட் பண்றேன். ஜோன் வரதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவ்வளவுதான் மறுபடியுமா ஜோன் அவுட். இவங்க பிளான் போட்டு கிளம்பணும் ப்ரோ. இல்ல ஃபுல் லெஃப்ட் போணும், இல்ல ஸ்ட்ரைட்டா அவங்க பறக்குறது அட்வான்ஸ் ராக்கெட். அவ்வளவுதான் முடியும். ஒரே ஒருத்தன் நெருங்கி வந்திருக்கான் பாரு, இந்த ஷாரன் ஒருத்தன் முன்னாடி நெருங்கி வந்திருக்கான் பாரு. நெருக்கமா வந்து இவன் தான் இது தவிர யாரும் இருக்காது. போய் மரத்தை பிடிச்சிடுவானுங்க ப்ரோ. எப்படியோ சர்வை பண்ண வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா அவங்க கிட்ட எந்த டீம் புஷ் பண்ணும்போது இவங்க மரத்தை போய் பிடிக்கலாம் பறந்து போயிட்டு. இதுங்க நாக்கு ஷான் ஜிபிடிஎஸ் வெறியான ஒரு நாக்கு. இப்ப மாட்டினாரு. நேடு போட்டாங்கன்னா இவங்க முடிச்சு விட்டுருவாங்க. பறந்தா காலி. இப்ப அவனுங்க இது போறான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பறந்து அவ்வளவுதான். இவங்க 3 கில்லு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 22 இருந்தாலும் 25 மாத்திட்டாங்க. பாத்தியா இல்லையா? 25 கில்லு 3. அதான் கேர்ள்ஸ் டீம் இருக்கிறது ஒரு நல்லதா. பாயிண்ட் ஒரு 4 கில்லு கிடைக்குதா, 4 பாயிண்ட் கிடைக்குதா இல்லையா? அது ஒரு பெரிய நல்லது தானே. டாப் எடுத்தா போதும். இப்போ அவ்வளவுதான். இங்க பாருங்க, சாக்கோ கீகோ படுத்துட்டு 4x போட்டு படுத்துட்டு இருக்கான் சாக்கோ. இப்ப இவங்க மூவ் பண்றதா மேட்டர். இப்ப இவங்க எப்படி மூவ் பண்றாங்க, அவங்க எப்படி டாக்கிள் பண்றாங்க பார்க்கலாம். இது அங்க மொய்ட்டி அணி வேற இருக்காங்க உள்ள பிஆர்டிஎம்ல. இங்க பாரு, மறுபடியும் போடுறான் பாரு. மறுபடியும் வச்சுட்டே இருக்கான்டா அவன் கையில மோட்டர் வச்சுட்டே இருக்கான். அவன் எப்போதான் அந்த நேரம் கிடைக்கும் போடலன்னு. இங்க பாரு 3.0 பாரு. 3.0 4 கில் எடுத்துட்டு கரெக்டா கார்ல எடுக்க பாக்குறாங்க. 3.0 ஆனா வண்டி எல்லாம் குளுத்துருச்சு. 10 டீம் தான். இப்ப டாப் 5 யார் வராங்களோ அவங்கதான். சொன்ன மாதிரி ஒரு பக்கியை குத்திச்சு டிஸ்டார்ட் பண்ணிச்சு. அவங்க எல்லா மரத்தை பிடிச்சிடுவானுங்க. ஐயோ ஆமா, தங்கமணி தான், வேற யாரும் இல்ல. நான் கோஸ்னா தங்கமணி 2.0 பக்கத்துல. ஐவரி விடல. ஐவரி மோட்டர் எடுக்கறான். ஏவிஓபிக்கு பாயிண்ட் 1 HP. ஏவிஓபி பாயிண்ட் 1 HP. ரெண்டு பேரும் இன்னமும் வரல. இன்னமும் உள்ள போன கோஸ்ட் 6 மீட்டர் உள்ள போகணும். இன்னும் உள்ள போணும். ஏபி வெடிகுண்டு போட்டான் ப்ரோ. கட்ட உள்ள போகுது. மொபைலிட்டி ஒட்டக்கிறானுங்க. மொபைலிட்டி ஒட்டக்கிறானுங்க. யார் ஐஎஸ் கில்லோ அவங்கள ஒட்டக்கிறானுங்க அவனுங்க. அங்க பாருங்க பின்னாடி ஈஸ்வா டீம். அவ்வளவுதான். ராதிக் பாத்துறானுங்க. சீசோஜி பாத்துறானா இல்ல? பாத்துட்டான். இங்க பாரு ஃபைட். அவ்வளவு புஷ் காப்பாத்துறாங்க. மொபைல் பேடிஸ் ஜோன் வந்துருச்சு, பிரச்சனை இல்ல. சாக்கோ நாக்ல இருக்காரு. ஐவரி ஓரா பாருங்க மறுபடியும். ஈஸ்வா 3.0 என்ட்ரி ப்ரோ. உள்ள புரியுது. 11 கில்லு மறுபடியுமா? ஐவரி பாருங்க உள்ள மூட்டு முடிச்சே அவன் உட்கார்ந்திருக்கான். நான் வந்து 3.0 சப்போர்ட். அந்த கல்லுக்கு போறான்டா நேடு. ஐவரி அந்த கல்லுக்கு நேடு பாத்துனா. அந்த கல்லுக்கு நேடு போடுறா ஐவரி. ஜீஸ் அங்கதான் இருக்கான். சந்திரா உட்றாதே டோய். மதிருக்கு அவன் ஒரு நேர் போறான். நினைச்ச மாதிரி கோட் நாக்கு. ஆனா இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆறாங்க. டாப் 7 வந்துட்டாங்க. இன்னும் 2 டீம். 25 கில் வச்சிருக்காங்க. போட்டு பொழந்துட்டானுடா டேய். 2.0 எமர்ஜ் ஆகுதுடா. ஐயோ வெரி ஒரு மாசான பண்ணா.
டோனியை பாருங்க ஆமா டோனி படம் காப்பாத்து இறங்கிட்டாங்க ஓய்ஸ், படம் இறங்கிட்டாங்க guys. படம் இறங்கி கொம்ப இறங்கிட்டான் bro. 2.0 இறங்கிட்டான் bro. கொம்ப இறங்கிட்டான் bro. இறங்கிட்டான் bro. போடு டாப் 3 with 16 கில். டாப் 3 with 16 கில். 16 கில். எவ்வளவு பாயிண்ட் செக்யூர் பண்ணாங்க? 16 ஒரு 8 24 பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க. 24 பாயிண்ட் செக்யூர் பண்ணாங்க. போன மேட்ச் எவ்வளவு? 23 47 பாயிண்ட். 47 பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க. 47 பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க இவங்க. ஆனா இங்க ஈஷாக்கும் சாக்கும் 3.0 2.0 ஒரு ஃபைட்டர் தானே. 3.0 2.0 ஃபைட். ராட்டிக் நாக்கு மேலே ஏறி வரா. சாக்கோ ஒரு நேடு போட்டா சரியான ஒரு கனெக்ட். கண்டிப்பா ஒரு 2 நாக்கு விழுக வாய்ப்பு இருக்கு. அந்த வாசல ஒரே ஒரு நேடு போட்டாங்க. come on guys சூப்பரான டீம் ஃபுல்லா காப்பாத்துறாங்க. நேடு மால்ட் வந்துச்சு. வெரியா என்னடா எஸ்எஸ்பி உயிரோட இருக்காங்க? என்னடா இது? எஸ்எஸ்பி வச்சிருக்கானுங்க. யூஏ இருக்கானுங்க. என்னடா நடக்குது? ஐயோ வெரிடா பிளேஸ்மென்ட்ல ஸ்கில் படம் இறக்குறாங்கடா டேய். படம் தூக்கிட்டோம்னா 4 பேரையும் டேய் ப்ராப்பர் 3v4v4 ரா. ப்ராப்பர் 4v4 4 பேருமே அலைவ். 4 பேருமே ஃபுல் எக்யூப்டு. இப்ப தெரியுமா இங்க ஐவரி தான் ப்ரோ மாஸ் அப்படி டெட் பாய் தமிழ் சொல்றாரு. வெரி முன்னாடி காஸ்ட்லியை எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. சத்தியமா காஸ்ட்லியை படம் விட்டான் ப்ரோ. அவன் காஸ்ட்லியை படம் விட்டான் உண்மையில சீரியஸா. அதுக்கு ஒரு தில் வேணும் உண்மையிலுமே. அது டாப் 6ல புடிச்சு அந்த டீமை உடைக்கிறதுலாம் படத்தோட கிளைமாக்ஸோட உச்சகட்டம். அது காஸ்ட்லி எல்லாம் உமால வேற மாதிரி வார்ல காஸ்ட்லி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. போடு வெரி ராட்ரிக் பொறுமையா இருக்கான். உமாரு வந்து வாயை வச்சா இந்த பக்கம் ஏற மாட்டானுங்க. என்ன வராங்க ஏதோ பண்ண போறாங்கன்னா குமார் என்ன சொன்னாலும் அதே நடக்குது. என்ன குமார் கணிப்பின் ஜெயிக்கிட்டோம். அப்புறம் பாருங்க இந்த பக்கம் எஸ்எஸ்பி 2 நாக் வச்சிருக்காங்க. சாரி ஒரு நாக் வச்சிருக்காங்க. டாக்ஸிக் நாக் ஒரு அதே மாதிரி கேப்சன் நாக் வச்சிருக்காங்க. இத பயன்படுத்தி டோனி நாக்கு சாக்கோ சரியான பொசிஷன் பிடிச்சிருக்கான். சாக்கோ பாருங்க எங்க நிக்கிறான். போடு கேப்சன் அடிச்சான். சாக்கோ மேல நிக்கிறான். ஐயோ ஆனா 16 கில்லு. ஆனா பீட்டஸ் 3.0 அங்க பாரு அவனுக்குள்ளுமே வெரியான பொசிஷன் எடுக்கறானுங்க. சொல்ல போனா பீட்டஸ் 3.0 பொசிஷன்ல இருக்குது. பீட்டஸ் 3.0 பொசிஷன் அவங்க எல்லாமே ஜோன் வரணும். மத்தவங்க எல்லாமே வரணும். சரியா ஈஷா நாக்கா இல்ல சொன்ன மாதிரியே தப்பு நடந்துருச்சு. அடுத்த நிமிஷம் உள்ள வந்தாங்க. Seriously guys, 2.0 comeback கொடுத்தது.